ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி ஈக்கோவில் செக் இன்ஜின் லைட்டு ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செக் இன்ஜின் லைட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் படம் போட்டு ஆரஞ்சு கலரில் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டு தான் செக் இன்ஜின். இந்த லைட்டு எரிஞ்சுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வண்டியோட இன்ஜினில் வந்து உள்ள சென்சாரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படி இல்லைனா இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த லைட் எரியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கேன் டூல் வேணும். ஏன்னா நம்ம பழைய மாடல் கார்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கார்புரேட்டர் டைப்லலாம் ஸ்கேன் டூல் சென்சார் எதுவுமே வராது. இப்போ வரக்கூடிய வண்டி எல்லாம் மைலேஜ், பிக்கப்பு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும், ஸ்மூத்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியே சென்சார் ப்ளஸ் மெக்கானிக்கல். எந்த அளவுக்கு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸும் வண்டியில் வந்து பில்டாகி தான் இப்போ வரக்கூடிய இன்ஜின் எல்லாமே வருது. மைலேஜும் அதனால தான் அதிகமாக கிடைக்குது. இப்போ நான் மேக்ஸிமம் வந்து இந்த செக் இன்ஜின் லைட்டு எரிஞ்சுது அப்படின்னா வண்டியில் கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதை நம்ம கவனிக்காமல் விட்டிங்கன்னா வண்டி மேஜர் கம்ப்ளைண்ட்டுக்கு கூட போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் பட லைட்டு அது நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆஃப் ஆகணும். அப்படி ஆஃப் ஆகலை அப்படின்னா வண்டி இன்ஜினில் ஆயில் இல்லை. நம்ம கொஞ்சம் காடு ட்ரைவ் பண்ணும்போதே இன்ஜின் பிஸ்டன் சீஸ் ஆயிரும். இதே மாதிரி இந்த செக் இன்ஜின் லைட் மாதிரி இடிசி லைட் அப்படிம்பாங்க. இந்த லாரியிலலாம் இடிசி லைட் எரியும். அதே மாதிரி இந்த இன்ஜின் படம் மாதிரி ரெட் கலரில் வேறு ஏதாட்டு லைட்டு எரிஞ்சுதுனாலும் வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த செக் இன்ஜின் லைட்டை வந்து ஸ்கேன் டூல் போட்டு எப்படி அதில் வரக்கூடிய எரரை மட்டும் கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அந்த எரர்லேயே 2 டைப் இருக்குது, ஆக்டிவ், பேசிவ் அப்படின்ட்டு இருக்குது. ஆக்டிவ் அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணியும் அந்த எரர் திருப்பியும் ஷோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ் எரர். இப்போ பேசிவ் எரர்னால் சம்டைம் நம்ம ஏதாட்டும் ஒரு மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் எதுவும் ரிமூவ் பண்ணும்போது சில சென்சாரோட ஒயரிங்கை நம்ம கலத்தி விட்டுருப்போம். அந்த டைம் வந்து எரர் ஷோ ஆகும். ஆனால் நம்ம திருப்பி மாட்டும் போது அந்த எரர் வந்து நம்ம கிளியர் பண்ணி விட்டோன்னா போயிடும். பேசிவ் எரர்னால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்டிவ் எரர்னால மட்டும்தான் நம்ம இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்கேன் டூல் போட்டு செக் பண்ணக்கூடிய போர்ட் பேர் பார்த்திங்கன்னா ஓபிடி டூல் அப்படிம்பாங்க. இதுதான் அந்த ஓபிடி டூல். இது வந்து இந்த ஃபியூஸ் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கும் ஈக்கோ வண்டியை பொறுத்தவரை. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், லோ ப்ரைஸ் ஸ்கேன் டூல். இதுதான் அது. இது வந்து ப்ளூடூத் மாடலில் ஒர்க் பண்ணக்கூடியது. நம்ம மொபைலில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, டார்க் அப்படின்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த டிவைஸ் இந்த ஓபிடி டூலில் ஓபிடி கனெக்டரில் போட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கும் இந்த டிவைஸுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து ஈஸியில் வரக்கூடிய எரர் கோட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம அதில் வியூ ஆகிற கம்ப்ளைண்ட் கூட நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி கிளியர் பண்ணது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓபிடி டூலை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கீ ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக கூட இது ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்திடும். அவ்வளோதான். இதில் வந்து கலர் லைட்டாக எரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ளூடூத் ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம இதில் வந்து ஆல்ரெடி பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வாட்டி பேர் பண்ணிவிட்டா அடுத்தடுத்து பண்ண தேவையில்லை. இல்லைனா ஒவ்வொரு டைமும் பேர் பண்ணிவிட்டு இப்போ ஓபிடி டூ பேரில் தான் இருக்குது பார்த்திங்களா, பேர்டு டிவைஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டார்க் இதுதான் இந்த ஆப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கணும். ஆப்புக்குள்ளே போயிட்டு ஜிபிஎஸ்லாம் ஆன் பண்ண சொல்லும். ஜிபிஎஸ் ஆன் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்ம வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்டிவ் கம்ப்ளைண்ட் தான். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைட்டு எரிஞ்சிட்ருக்கும் பார்த்தீங்களா. வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது, ஆனாலும் அந்த லைட் எரியுது, ஆஃப் ஆகலை. ஓகேயா. இப்போது நம்ம எரர் கோடை பார்க்குறதுக்கு எதில் போடணும்னா இந்த ஆப்பில் ஃபால்ட்டு கோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி இதை ஒரு டேப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியில் உள்ள எரரை இது ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். இப்போ நம்மளுக்கு என்ன எரர் ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். பவர் ட்ரெயின் P0031 இந்த எரர் தான் ஷோ ஆகுது. இப்போ இந்த எரரை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா,
லைட் உங்களுக்கு நல்லா பாருங்கள், இடிசி லைட் எரிஞ்சிட்ருக்கு, இன்ஜின் செக் லைட் எரிஞ்சிட்ருக்கு. நம்ம அந்த எரரை வந்து இந்த சைடு காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளியர் ஃபால்ட்ஸ் ஆன் ECU இதை கொடுத்திங்கன்னா ECUவில் உள்ள இந்த எரர் வந்து மறைஞ்சிரும். இப்போ நம்ம இந்த எரரை வந்து கிளியர் பண்ணிட்டோம். பார்த்துட்டே இருங்க. கம்ப்ளீட். இப்போ இதில் எரர் வந்து கிளியர் ஆகிட்டு செக் இன்ஜின் லைட் வந்து அணைஞ்சிட்டு பாருங்கள். ஆனால் இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு எரரை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பேசிவ் எரராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த செக் இன்ஜின் லைட் வராது. அதே இது ஆக்டிவ் எரராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு திரும்பி இந்த எரர் வந்துட்டுருக்கும். அந்த டைம் வராமல் இருக்கும். திருப்பி வண்டியை எடுத்து கொஞ்சம் காடு போயிட்டு வந்தாலே இல்லை சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலே அந்த எரர் திருப்பியும் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற எரர் மட்டும் என்னன்னு சொல்லி காமிச்சிடுற பாருங்க. இப்போ பாருங்கள், இப்போ சாவியை ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. செக் இன்ஜின் லைட் எரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒன்று தான் ஆஃப் ஆகும். இப்போ நம்ம ஆப்புக்கு வரும். பேக் வந்தாச்சு. இப்போ ஃபால்ட்டு கூட செக் பண்ணும், டேப் பண்ணும். இப்போ நம்மளுக்கு அந்த ஆக்டிவ் எரர் தான் இருக்குது. இப்போ பழையபடி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் அந்த எரர் போகாது. நான் கிளியர் பண்ண உடனே போச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எரர் திரும்பியும் வந்துட்டா. அதனால் இது வந்து ஆக்டிவ் எரர். இந்த எரருக்கான ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த செக் லைட் வந்து ஆஃப் ஆகும். இப்போ இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வண்டியில் உள்ள ஆக்சிஜன் சென்சார் அதான் கம்ப்ளைண்ட்டு. அந்த சென்சார் எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த க்ரீன் கலர் இந்த கனெக்டர் தான் அந்த ஆக்சிஜன் சென்சாருக்கு போகக்கூடியது. இந்த ஆக்சிஜன் சென்சார் வந்து வண்டியோட சைலன்சர் சைடு இருக்கும். 4 ஒயர் போகும். ஒன்று +12 வோல்ட் போகும், ஒன்று கிரவுண்டு, மற்ற 2 சிக்னல் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படிம்பாங்க. அதாவது அட்மாஸ்பியர் வோல்டேஜும் ECUக்கு போகும், வண்டியோட சைலன்சரில் இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் லெவலோட வோல்டேஜும் நம்மளுக்கு ECUக்கு போகும். அதை பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ஆக்சிஜன் சென்சார் பண்ணுது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி காமிக்கிறவங்க. இதுதான் இந்த ஆக்சிஜன் சென்சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைலன்சர் பைப்பில் வரக்கூடியது. இதில் மேக்ஸிமம் இந்த 4 ஒயரில் ஏதாட்டும் ஒயர் கட் ஆகி அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். இல்லைனா இந்த சென்சார் ரஸ்ட் ஆகியும் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நம்மளுக்கு இது ஆக்டிவ் கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. இதை ரீப்ளேஸ் பண்ணால் சரியாகலாம், இல்லைனா இதை க்ளீன் பண்ணி போட்டாலும் சரியாகலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.